ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சாட்டர்டே நாங்கள் எங்கே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஸோ என்னோடய நாத்தனாருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு ஆடி வரிசை வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆடி வரிசை வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ முன்னாடி நாளே கிளம்பி போயிட்டோம். போகிற வழியில் இந்த 99 கிலோமீட்டர் காஃபி ஷாப்பில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டோம். எங்களுக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து மினி டிஃபன் வாங்கியிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து மைசூர் மசால் தோசை வாங்கியிருந்தார். எப்பவும் போல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம், அதுதான் சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்காதீங்க. நாங்கள் வந்து இது கான்சி சமோசா நக்கெட்ஸ்லாம் வாங்கியிருந்தோம், ரொம்ப ஆறி போயிருந்துச்சு, அதனால சுத்தமாக நல்லா இல்லை. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்கள் நேராக வண்டியை விட்டுட்டு எங்கேயுமே நிறுத்தலை. நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது வந்து எல்லாமே ஈவினிங் பண்ணிக்கலாம்னு சொன்னதுனால நாங்களும் நேராக போயிட்டோம். எனக்கு வந்து ஒரு குட்டி நாத்தனார் இருக்கா, என் ஹஸ்பண்டோட சித்தப்பா பொண்ணு. ஸோ அவளுக்காக இந்த கேச்சிங் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அவள் கூட நல்லா விளையாடிட்டு நல்லா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டிய வேலைலாம் இருந்துச்சுனால எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கேயே வந்து இந்த சிக்கன் சமோசா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் சமோசாவும் அங்கேயே சாப்பிட்டுட்டு, இது வந்து இன்னொரு கடை இருக்குது. இந்த கடையில் வந்து எந்த ஐட்டம் எடுத்தாலுமே 129 ருபீஸ், 139 ருபீஸ் இந்த மாதிரி. ஸோ நிறைய பீங்கான் ஐட்டம், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், செடிலாம் இருந்துச்சு. எல்லாம் தேவையானது மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு ஸோ அப்படியே இங்கே இந்த அண்ணா கிட்டே நாங்கள் அடிக்கடி இங்கே வரும்போதெல்லாம் இந்த புல்லட் பார்பிக்யூ சாப்பிடுவோம். ஸோ இது வந்து விங்ஸ் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். இப்படி தான் எங்களோட சாட்டர்டே போச்சு.